ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2009 ரிலீஸ் ஆன அன்பார்ன் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் வாக்கிங் போகும்போது ஒரு சின்ன பையனை பாக்குறாங்க. அவனை பார்த்த அடுத்த நிமிஷத்துல இருந்து அவங்களை சுத்தி நிறைய அமானுஷமான பயங்கரமான சம்பவங்கள் நடக்குது. இதுக்கும் இந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற விஷயத்த ஹீரோனி தேடினாங்களா, அந்த பிரச்சனையை சரி செஞ்சாங்கன்றதான் இந்த முழு படத்தோட கதை. சோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்தது வாய்ஸ் மூவி. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹேண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பனிமூட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம படத்தோட கதாநாயகி கேசி வாக்கிங்க்கு போறாங்க. அப்படி வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது மூச்சு வாங்குது. ஒரு இடத்துல நின்று பாக்குறாங்க. அங்க ஒரு ப்ளூ கலர் ஹேண்ட் கிளவுஸ் இருக்கு. யார்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு பையன் வினோதமா இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப டக்குன்னு அந்த பையன் மாறிடுறான். ஒரு நாய் இருக்கு. அந்த நாயோட முகத்துல அந்த பையனோட மாஸ்க் மாதிரி ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த நாய் அவங்களே பார்த்துட்டு காட்டை நோக்கி வேகமா ஓடுது. இவங்களுக்கு இது வினோதமா இருக்கு. என்னவா இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் சொல்லி அந்த நாய் பின்னாடியே ஓடுறாங்க. ஓடிட்டே இருக்கும்போது இப்போ கீழே அந்த மாஸ்க் இருக்கு. அந்த மாஸ்க் எடுக்க முயற்சி பண்றாங்க. அது பின்னாடி இருக்கிற கயிறு மண்ணுக்குள்ள ஆழமா புதஞ்சிருக்கு. அதை தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு குழந்தையோட சடலம் இருக்கு. அது ஹீரோயினி அப்படியே முறைச்சு பாக்குது. நம்ம படத்தோட ஹீரோயின் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. பார்ட் டைம் அப்போ குழந்தைங்களை கேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அது மாதிரி ஒருத்தவங்களோட வீட்டுல கேர் டேக்கரா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட காலையில நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு நம்பவே இல்லை. இதெல்லாம் கனவாதான் இருக்கும், நீ தூக்கத்துல கண்டு இருப்ப, இதெல்லாம் மறந்துரு. நம்ம இல்ல, எனக்கு இது ரொம்ப ரியலா இருந்தது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க ஒரு குட்டி வாக்கி டாக்கி இருக்கும். அது அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பையன் யூஸ் பண்றது. இப்போ அந்த பையன் வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின், நான் உங்ககிட்ட அப்புறமேட்டு பேசுறேன், இந்த பையன் வினோதமா பண்ணிட்டு இருக்கானே சொல்லி மேல போய் பார்த்தா அந்த பையன் பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி குழந்தை முகத்தை கண்ணாடி வச்சு காமிச்சிட்டு, பாரு உன் முகத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஹீரோனுக்கு பயம் வந்துடும். கண்ணாடி கிளாஸ் அந்த குழந்தை மேல பட்டோன்னு சொல்லி நிறுத்துன்னு சொல்ல போகும்போது அந்த பையன் அப்படியே ஒரு திரும்பி ஹீரோனோட கண்ணத்திலே கிளாஸை வச்சு கிழிச்சிருவான். ஜம்பி பிறக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு இந்த பையன் வினோதமா பேசும்போது ஹீரோனுக்கு பயம் வந்துடும். இப்போ அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா வந்துருவாங்க. அவங்களும் மன்னிச்சிருமா, குழந்தை தெரியாம பட்டா, நீ எப்பயும் அவன் கண்ணை செக் பண்ணும்போது நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனி வீட்டுக்கு போவாங்க. ரோட்ல பார்த்தா திரும்ப அந்த ப்ளூ கலர் ஹேண்ட் கிளவுஸ் இருக்கும். அதை எடுத்து ஹீரோனி பக்கத்துல பையன் நிக்கிறாங்கன்னு பாப்பாங்க. ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஹீரோனோட அம்மா இறந்துருப்பாங்க. அப்பா மட்டும் தான் இருக்காரு. ஒரு பிசினஸ் மேன். அப்பப்போ வீட்டுல இருக்க மாட்டார். அவங்க அப்பா, ஹைமா எப்படி இருக்கு, எனக்கு எப்படி போச்சு எல்லா நாளும் அப்படின்னு, நல்லா இருந்துச்சுப்பா, கேக் இருக்கு வேணுமா எடுத்துக்கிறியானோ, இல்ல வேணா நான் தூங்க போறேன்னு சொல்லி ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கண்ணாடியில இருந்து வினோதமா சத்தம் கேக்குது. திரும்ப ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க எதுவுமே இல்ல. எழுத்து முடி தொங்கிறாங்க. பெட்டுக்கு பக்கத்துல அவங்க அம்மாவோட போட்டோ இருக்கும். இப்ப அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லி ஈரானி ஆம்லேட் எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு முட்டையை உடைப்பாங்க. அதுக்குள்ள ஒரு பெரிய சைஸ் பூச்சி இருக்கும். பார்த்து பயந்தே போயிருவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு சிரிப்பான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி என்ன சொல்லுவான்னா, பிறந்த குழந்தை அதோட முகத்தை கண்ணாடில பார்த்தா அதுக்கு ஒரு பேட் லக் அப்படின்னு என்னோட வீட்டுல சொல்லுவாங்க போது இதுக்கும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிண்டல் பண்ணுவான். பாரு, நானும் இந்த விஷயத்த நம்பல, ஆனா இதெல்லாம் காமனா எல்லாருக்கும் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்புவாங்க எங்க வீட்டுல எல்லாம் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும் போது ஹீரோனி இதை கேட்டுட்டு கொஞ்சம் வினோதமா ஃபீல் பண்ணா. இப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லெக்சர் போயிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோனிக்கு தலை சுத்த ஆரம்பிக்கும். அந்த செவத்துல அவளுக்கு ஜம்மி பிறக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு அந்த வார்த்தைகள் இருக்கும். ஹீரோனிக்கு அப்படியே தலை சுத்தும். இப்போ அவளோட டேபிள பாக்குறா. அதுல அந்த பூச்சிகள் இருக்கு. பயந்து போன அவளும் அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறான். அடுத்த நாள் கால ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவகிட்ட நிறைய விஷயத்த பேசிட்டே இருக்கும் போது ஹீரோனி வேற ஒரு சிந்தனையில இருப்பாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட், என்ன நீ பேசிட்டே இருக்க, நீ கேட்கவே இல்லை அப்படின்னு அவன் கண்ணை பார்த்த உடனே, உன் கண்ணு வித்தியாசமா இருக்கு, என்னாச்சும் உனக்கு, நீ இந்த விஷயத்த நோட் பண்ணியா அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க. அப்பதான் ஹீரோனுக்கும் தெரியும் கண்ணு கலர் வேற கல்ல மாதிரி இருக்கு. உடனே அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் டாக்டர் பார்ப்பாங்க. டாக்டர், உங்க ஃபேமிலியா இருக்க இதுமே இஷ்யூ இருக்கான்னு போது, இல்ல டாக்டர் அப்பெல்லாம் யாருக்கும் இல்லை. சரி ஓகே, நான் அதை முதல்ல செக் பண்றேன், ரிப்போர்ட் வந்த பிறகுதான் இது என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு டீட்டெயிலா வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இப்போ ஹீரோனே அவங்க பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டே வருவாங்க. அந்த டைம் ஹீரோனி, இன்னைக்கு எங்க வீட்டுல யாரும் இல்லை, நீ வேணா என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போகும்போது இப்போ ஹீரோனி கண்ணுக்கு அந்த பையனோட உருவம் தெரியும். அந்த பையனை பார்த்தோன்னே ஹீரோனி பயந்து போயிருவாங்க. இப்ப டக்குனு அந்த பையன் மறைச்சு போயிடுவாங்க. நைட்டு ஹீரோனி அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வருவாங்க. அப்ப ஹீரோனி ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்து நல்லா தான் நார்மலா தான் இருந்தாங்க. பட் சடனா அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. அப்ப அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். அவங்கள கடைசியா அப்பா என்ன பாக்குறதுக்காக கூட்டிட்டு போனாங்க. அந்த டைம் அவங்க செவத்தையே பார்த்து உட்காந்துட்டு இருந்தாங்க. எந்த ஒரு விஷயமும் பேசல. அவங்களோட நிலைமைய பார்த்தா எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு அவங்க கூடிய சீக்கிரத்துல சாக போறாங்க. அவங்க கிட்ட போனேன். அவங்க கையில ஒரு ரெட் கலர்ல கயிறு இருந்தது. நான் பார்த்து எதுவுமே பேசவே இல்லை. என் அம்மாவை ஒருத்தங்க அடாப்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க உண்மையான அம்மா யாருன்னு தெரியல. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத என் அப்பா கிட்ட சொன்னதா எனக்கு தெரியும். அடுத்த நாள் அவங்க இறந்து போயிட்டாங்க. நான் என் அம்மா வெறுக்கிறேன். ஏன்னா அவங்க என் கூட இருக்கும்போது ரொம்ப அன்பா இருந்தாங்க. அன்பா இருந்தவங்க சடனா விட்டுட்டு போனா அந்த வலி ரொம்பவும் கஷ்டமானது. முகம் கழுலாம் சொல்லி கண்ணாடி கிட்ட போறாங்க. அந்த முகம் கழுவிட்டு வராங்க. திரும்பவும் அந்த இடத்துல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னவா இருக்கும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. எதுவுமே இல்லை. திரும்பவும் போறாங்க. இந்த சத்தம் கேக்குது. இப்ப போய் கிட்ட போய் பார்த்தா
இதை பார்த்து பயந்து போய் கீழே விழுந்துருவாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆச்சுன்னு போது இல்ல அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன் போது அவர் பாக்குறாரு அங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்றத சொல்றாரு. ஹீரோனுக்கு பயம் வந்தது. இப்போ அடுத்த நாள் காலையில அந்த கண்ணாடி மட்டும் கழட்டி வேற ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுவாங்க. இப்போ வாக்கிங்க்கு போயிட்டே இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி கேர் டேக்கரா ஒர்க் பண்ண அந்த வீட்டுல போலீஸ் எல்லாம் நிற்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்கும் போது அவங்களோட 2வது குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருந்தனாலே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை இறந்துருச்சுன்னும் போது அந்த குழந்தையோட அம்மா அழுதுகிட்டே வருவாங்க. இப்ப அந்த ஜன்னலை பார்த்தா அந்த பையன் மேல நின்று ஹீரோனையும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப ஹீரோனோட ஐ ரிப்போர்ட் வந்திருப்போம். டாக்டரை பார்க்க போவாங்க. அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்லாங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, நீங்க ஒரு ட்வின் தானே அப்படின்னு கேட்பாங்க. ட்வின்னா இல்ல டாக்டர், நான் ஒரே பொண்ணு தான். இல்ல நீங்க ட்வினா தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ட்வினா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி கண்ணோட கலர் ஒரு ஏஜுக்கு மேல சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இது பெரிய பாதிப்புலாம் இல்ல, உங்களுக்கு கொஞ்ச நாளா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்பி வச்சிருவாங்க. ஆனா ஹீரோனிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இல்லையா அம்மாக்கு நான் ஒரே பொண்ணு தானே, ஏன் டாக்டர் எப்படி சொல்றாங்க, அதுவும் கன்ஃபார்மா சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவை பக்கத்துக்காக போவாங்க. அவங்க அப்பா ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருப்பாரு. உடனே உங்ககிட்ட பேசியான்னு சொல்லி கூப்பிட்டு நான் ட்வினா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா யோசிப்பாரு. உண்மையா சொல்லுப்பா நான் ட்வினா அப்படின்னு கேட்கும்போது ஆமா உன் கூட ஒரு பையனும் பிறந்தான், ஆனா அவன் பிறந்த பிறகு இறந்துட்டான், அதனால நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலன்னு போது ஏப்பா மறைச்சிங்க, இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க அப்படின்னு போது இல்லம்மா அவன் பிறந்தவனே இறந்துட்டான், அதனால நான் உங்ககிட்ட சொல்லல. அப்ப அம்மா உடம்பு முடியாம போனதுக்கு இதுதான் காரணமா போது இல்ல அவளுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தது, அதனால அவ இறந்து போயிட்டா. அந்த குழந்தையா பிறந்த உடனே இறந்தனால நான் அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. நாங்க அப்ப அந்த பையனுக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பீங்களா, பேர்லாம் வைக்கலாமா, பிறந்த பிறகு இறந்துட்டான்ல அப்ப எப்படி நான் அவனுக்கு பேர் வச்சிருப்பேன், ஏதாவது நிக்நேம் வச்சிருப்பீங்களா? ஆமா வச்சோம், ஜம்பி. இதை கேட்ட ஹீரோனே அப்படியே மிரண்டு போயிருவாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களோட பழைய ஆல்பம் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும் போது அதுல ஒரு சின்ன கயிறும் ஒரு கட் பண்ண நியூஸ் பேப்பரும் இருக்கும். அதுல ஒரு லேடி நேம் மட்டும் மார்க் பண்ணிருப்பாங்க. இவங்க யாரு, இவங்களுக்கு பார்த்தா நம்ம அம்மா பத்தின விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு வயசானவங்களா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. பார்த்தாங்க ஒரு வயசான தாத்தா இருப்பாரு. அவர் ரொம்ப சைலண்டா இருப்பாரு. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட் என்ன இந்த தாத்தா நகராம இருக்காரு என்னும் போது அவங்க ஒரு பாட்டி வருவாங்க. இவர் கோமால இருக்கா அம்மா, அதனால நகராம இருக்காரு, சரி நீங்க வாங்க நீங்க என்னதானே பார்க்க வந்தீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அவங்க ரூம்ல கண்ணாடியே இருக்காது. அவங்க ஹீரோனிய பார்த்தோன்னே நீ ட்வின் தானமா அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க எப்படி கரெக்டா கெஸ் பண்ணீங்கன்னு போது ஏன்னா நானும் ஒரு ட்வின் தானே, அதனால எனக்கு தெரியும். உங்களுக்கு என்னோட அம்மா பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களோட நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்ல இந்த பேப்பர் கட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி இதை காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவோட ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோல அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது எடுத்தது. அந்த போட்டோ கண்ணாடியில அந்த பையனோட உருவம் இருக்கும். இந்த பையன் எப்படி அம்மா பக்கத்துல வந்தான், இந்த பையனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும் போதே அவங்களுக்கு கையில நடங்க ஆரம்பிக்கும். உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாது, இந்த பையனை பத்தியும் தெரியாது, இங்க அந்த போ ஏதாவது ஹீரோனோட ஃப்ரெண்டும். அந்த பாட்டிக்கு ஏதோ கோலர் ஆயிடுச்சு. ஹீரோனி இல்ல அவங்க இந்த போட்டோ பார்த்தோன்னே பயந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கு, அது அவங்க சொல்லாம இருக்காங்க. கண்டிப்பா இது இவங்களை கேட்டா தெரிய வரணும் போது அவங்க தான் சொல்ல மாட்டேன்றாங்களே, நீ என்ன போய் இப்ப பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சு உங்க கண்ணுல பிரச்சனை, போய் டாக்டரை பாரு சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோனி அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு 2 கேசட்டை அவங்க பாய் ஃப்ரெண்ட் மூலமா ஆன் பண்ணி பார்ப்பாங்க. அதை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அதுல ஒரு வினோதமா சத்தம் கேட்கும். டக்குன்னு அந்த வீடியோ கட் ஆயிரும். இந்த வீடியோல எந்த ஒரு ஹிட்டும் இல்லையே, நீ என்ன கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லி உங்க பாய் ஃப்ரெண்ட் பேசிட்டே இருக்கும்போது இல்ல இதுதான் அம்மா லாஸ்ட் இருந்த இடம், அம்மா சாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோனி யோசிப்பாங்க. அவங்க ரொம்ப டிப்ரெஷனா இருந்து உங்க பாய் ஃப்ரெண்ட் பார்த்திருப்பாரு. ஏன் யோசிச்சுட்டு இருக்கேன், உன் ஏஜ் பொண்ணுங்க கூட சேர்ந்து நார்மல் லைஃப வாழ ஆரம்பி வாரம் பார்ட்டிக்கு போலான்னு சொல்லி லைட்டு கூட்டிட்டு போவாரு. இருக்கும்போது இப்ப ஹீரோனிக்கு தலையை சுத்த ஆரம்பிக்கும். எல்லாமே அவங்கள பார்த்து முறைக்கிற மாதிரி தெரியும். அந்த கூட்டத்துல அந்த பையன் நிற்கிறான். அந்த பையனை பத்தி ஹீரோனே பயந்து போயிடுவாங்க. வாமிட் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ அங்க இருந்தா ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில சில வார்த்தைகள் இருக்கும். இப்ப அது வழியா பூச்சி வரும். அந்த கதவு உடைச்சிட்டு வெளியே போகலான்னு பார்ப்பாங்க. பயங்கரமான பூச்சிகளும் சில வினோதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஹீரோனியால கத்தவும் முடியாது, அந்த இடத்த விட்டு ஓடவும் முடியாது. இப்போ அந்த பாத்ரூம்ல இருந்த அவங்க அம்மா அதே யூனிஃபார்ம் போட்டுட்டு வெளியே வருவாங்க. ஹீரோனே கத்தி கதறிக்கிட்டு இருப்பா. இப்ப டக்கா அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்ட் வருவாங்க. என்னாச்சு போது இங்க அம்மா இருந்தாங்கன்னு போது அங்க யாருமே இல்லையே, பயப்படாத நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோனே அவங்க ரூம்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால பேசிட்டே இருக்கும்போது பயப்படாத எல்லாமே சரியாயிரும், நீ ஓகே தானே, நல்லா தூங்கு, அது மட்டும் இல்லாம நீ நிறைய கெட்ட கனவு வருதுன்றல, உன் தலைக்காணிக்கு பின்னாடி செதர் வச்சு தூங்கு, என்னோட பாட்டி அதை வச்சு தூங்கினா பயம் வராது, பேய் கனவுலாம் வராதுன்னு சொல்லுவாங்க. போது இதை கேட்ட ஹீரோனே வேடிக்கையா இருக்கு, பட் எனக்கு வேற வழி இல்லையே, இதான் நான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தலைக்காணி பக்கத்தை செதர் வச்சு தூங்குறாங்க. தூங்கிட்டே இருக்கும் போது இப்ப டக்குன்னு முடிச்சு பார்த்தா அவங்களோட சோல் செவுத்துல இருக்கு, அவங்களோட உடல் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பெட்டுக்கு பக்கத்துல அந்த பையன் இருக்கு. அந்த பையன் அப்படியே ஹீரோனோட வயிற்றுல கையை வைக்கிறான். இப்ப ஹீரோனி கத்தி கதறாங்க. கண்ணை தொண்டு பார்த்தா அவங்க பெட்ல தான் படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அவங்களுக்கு ஒரு போன் வரும். அந்த பாட்டி தான், உன் அம்மா பத்தியும் அந்த பையனை பத்தியும் நான் தெரியாதுன்னு போய் சொல்லிட்டேன், இப்ப உடனே வா, நான் எல்லாம் உண்மையை உங்ககிட்ட சொல்லிடுறேன் போது அப்பயே என்கிட்ட போய் சொன்னீங்க, இப்பதான் அதுக்கான நேரம் வந்தது, நான் எல்லாத்தையும் சொல்றேன். என் அம்மாவோட அம்மா நீங்க தானா, என் அம்மா உங்களை தேடிதான் லாஸ்ட் வந்தாங்களா அப்படின்னு போது ஆமா நான் அவனோட பாட்டி தான், நேரடியா வா எல்லா ஒண்ணுமே சொல்றேன் அப்படின்னாங்க. ஹீரோனும் எல்லா ஒண்ணையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன் அம்மா என்னதான் பார்க்க வந்தா, ட்வின்ற விஷயத்த கூட என்கிட்ட சொல்லல, உன் கண்ணை பார்த்துதான் நான் சொன்னேன், ஏன்னா நானும் ஒரு ட்வின் தான். இந்த போட்டோல இருக்கிறவரு உன்னோட அங்கிள், என் கூட பிறந்தவன், இவன் பேரு பார்பு. 1944 இவன் இறந்துட்டா.
நாங்க அந்த காலகட்டத்துல இருக்கும் போது நிறைய வார்லாம் நடந்தது. அப்போ டாக்டரை பாக்குறதுக்காக என்னோட அப்பா அம்மா அந்த ஆளை பார்க்க அனுப்புனாங்க. அவருக்கு ட்வின்னா ரொம்பவும் பிடிக்கும். ட்வினை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த டைம் எங்களை வச்சு அவரு நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. எங்களோட ஜெனடிக் எப்படி இருக்கு, இதன் மூலியமா அவங்களே புது விஷயத்த உருவாக்கலாம்னு சொல்லி நிறைய வித்தியாசமான ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி ஒரு ஆராய்ச்சியில எங்களோட கண்ணோட கலரை சேஞ்ச் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு இன்ஜெக்ஷனை போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் என் கூட பிறந்தவனுக்கு போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷனோட பெயினால நிறைய பேருக்கு கண் பார்வை போயிடுச்சு, சில பேர் இறந்தும் போயிட்டாங்க. அப்படி என்னோட கூட பிறந்தவன் இறந்து போயிட்டான். அவன் இறந்துட்டான் தான் நாங்க நினைச்சோம். ஆனா அவன் அடுத்த நாள் எழுந்து நின்னான். அவனோட முகமும் அவனோட ஆட்டிடியூடும் நிறையவே மாற்றம் இருந்தது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அது என்னோட கூட பிறந்தவன் இல்ல, அது ஒரு டிபேட்னா என்ன எனக்கு தெரியுமா? நவதீரணியில எனக்கு தெரியாது. டிபேட்னா தன்னோட உடல்ல அந்த ஆத்மா போன பிறகு வேற ஒரு டீமன் சேர்ந்தது அந்த உடலை முழுசா பிடிச்சு வச்சுக்கும். அது திரும்பவும் அந்த உடலை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணும். அப்படி அதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா இந்த உலகத்தையே அது நாசம் பண்ணிரும். அவனோட உடம்புக்குள்ள வேற ஒரு விஷயம் இருக்கிறதா நான் தெரிஞ்சு அவரை நான் தான் என் கையால கொலை பண்ணேன். இப்போ ஏன் ரத்தத்தை சேர்ந்த என் பொண்ணுக்கும் அதே மாதிரி ட்வின் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய டிபேட் முழுசா எடுத்துக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அந்த டைம் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. ஹீரோனி இது எப்படி நம்ம சரி செய்யறது அப்படின்னு கேட்கும் போது அம்மானை பார்த்த பிறகும் இந்த கேள்வியை தான் கேட்டான். நம்மளால இதுக்கு அடுத்த ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நான் ரீசெண்டா புக் ஆஃப் மிரர்னு சொல்லி ஒரு புத்தகத்தை பார்த்தேன். அந்த புத்தகத்துல இந்த டிபேட்ன்றத எப்படி அழிக்கணும் அப்படின்ற விஷயம் போட்டு இருந்தது. நம்ம கடவுள்களை கும்பிடுறவங்க மூலியமா பண்ற மிகப்பெரிய ஒரு சடங்குனால இந்த டிபேட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம லைஃப்ல. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், உன்னை சுத்தி இருக்கிற கண்ணாடி மூலியமா தான் அந்த டிபேட்டுங்க உள்ள வர பார்க்கும். அதனால உன்னை சுத்தி எந்த ஒரு கண்ணாடியா இருக்கக்கூடாது. கண்ணாடி இருந்தாலும் அதை உடச்சி எரிச்சு புதைச்சிரு. அது மட்டும் இல்லாம வீட்டை சுத்தி நிறைய சத்தம் கொடுக்கக்கூடிய மணிகளை கட்ட அந்த மணியோட சத்தத்தை வச்சு டிமேன் உன்கிட்ட வருதுன்றத நீ உணரலாம் அப்படின்றத இந்த லேடி சொல்லுவாங்க. இதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்ப வினோதமா இருக்கும். இவ்வளவு நாளா அது என் கண்ணுக்கு தெரியாம இப்ப மட்டும் என் கண்ணுக்கு எதுக்கு தெரிஞ்சதுன்னும் போது அதுக்கு பவர் கிடைச்சிருச்சு, அதுக்கான நேரம் வந்துடுச்சு, அதனால அது உன்னை அடைய பாக்குது. நீ அதுகிட்ட இருந்து விலகி போகணும்னா நான் சொல்றதா செய்யணும். ஹீரோனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இப்ப அந்த புக் ஆஃப் மிரர்ன்றத யாரு எழுதுனாங்கன்னா சர்ச் பண்ணும் போது அந்த ஆத்தரை யாருன்றது யாருக்கும் தெரியாது. ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை தான் எடுப்பாங்க, அதோட லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும். இப்போ அந்த லைப்ரரியில யாருக்கும் தெரியாம அந்த புக்கை தூக்கிட்டு வந்துருவாங்க. அவங்க தெரிஞ்ச ஒரு சைக்காலஜிஸ்ட் இருப்பாரு, அவர்கிட்ட அந்த புக்கை கொடுத்து அவங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, டிபேட் அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் என் லைஃபை ஸ்பாயில் ஆக்க ட்ரை பண்ணுது, அதுகிட்ட இருந்து காப்பாத்தனா இந்த புக்கை படிச்சு எனக்கான மந்திரத்தை நீங்க போடணும் போது அவர் சிரிப்பாரு. நான் ஒரு சைக்காலஜி ஸ்பெஷலிஸ்ட்மா, என்கிட்ட போய் பேய் பிசாசு சொன்னா நம்பிட வேணாம், உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, என்னால டாக்டரை பார்த்தா எல்லாமே சரியாயிரும் போது இல்ல உங்களுக்கு புரியல, என் லைஃப் இப்போ உங்க கையில தான் இருக்கு, தயவு செஞ்சு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி அங்கிருந்து போயிடுவாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. அந்த பாட்டி சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டும் என்னடே ஆச்சு நீ காலேஜுக்கே வருது இல்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோனிக்கு போன் பண்ணிட்டு அவளை பார்த்துக்கு கார் ஓட்டிட்டு வராங்க. அப்படி கார் ஓட்டிட்டு வரும்போது அங்க அந்த குட்டி பையன் வண்டி ஓட்டிட்டு வருவான். டக்குன்னு அவன் மோதிடுவாங்க. அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி பார்த்தா அந்த பையன் நின்றுட்டு இருக்கான். உனக்கு ஒண்ணு இல்ல தம்பி நான் போது இங்க பாருங்க, அவனுக்கு நீங்க இங்க வரது பிடிக்கல, நீங்க ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவனை கொலை பண்ணிடுவான் போது டே ஆளுக்கு சேஃப்ல இருந்துட்டு என்னை மிரட்சியா அப்போ அவன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஹீரோனி கிட்ட அந்த பக்கத்து வீட்டு பையன் பாரு சின்ன வயசுல என்னென்ன பேச்சு பேசுறான், அவங்க அம்மா கிட்ட போய் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இன்னும் கண்ணு சரியாகலையா, என் வீட்டுல இருக்கிற எல்லா கண்ணையும் உடச்சு வச்சிருக்க, என்னதான் நடக்குது உனக்குன்னும் போது அந்த கனவுன்றது பொய் இல்லாத உண்மைதான், அந்த பாட்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க போது அந்த பாட்டி ஒரு பைத்தியம், அது சொல்றதுலாம் நம்புறியா போது அவன் உண்மையாவே என்னோட பாட்டி என் அம்மாவோட அம்மா அப்படின்னும் போது என்ன சொல்ற, ஆமா அவங்கிட்ட எல்லா உண்மையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பாட்டி என்னத்தம்மா சொன்னாங்க, என் அம்மா சாபக்காரனுமே அந்த பையன் தான், நான் யாருக்குள்ள நெருக்கமா இருக்கேனோ அவங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக கொலை பண்ணிட்டு இருக்கான், நீ என் கூட இருக்காத, உனக்கு ஆயிரம் போது நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னை விட்டு போக மாட்டேன், நீ கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்க, நான் கூட கண்டிப்பா இருப்பேன்னு சொல்லி ஹீரோனிக்கு ஆறுதலா பேசுவாங்க. இப்போ அவங்க நைட் தூங்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வினோதமான கனவு வரும். அந்த கனவுல அவங்க அம்மா இருக்கு அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்க அம்மா எழுப்பலான்னு பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஹீரோனிய பயமுறுத்திடுறாங்க. இப்ப அலறிச்சு அவங்க எழுந்துக்கிறாங்க. மணி சத்தம் கேக்குது. வெளியே பார்த்தா அந்த பையன் அங்க நின்றுட்டு இருக்கான். இப்ப அந்த பாட்டிக்கும் ஒழுங்கா தூக்கம் வராது. அவங்களும் சடனா ப்ரே பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மணி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இப்போ லைட் அடிச்சுட்டு நடந்து போவாங்க. ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. என்னவா இருக்கும் சொல்லி நடந்து போறாங்க. அந்த வயசான இருக்காரு. நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கல நடக்கிறாங்க. இப்போ அந்த வயசானவர் அந்த வீல் சேர்ல இல்ல, அவர் அப்படியே படிக்கட்டுல பயங்கரமா பேய் மாதிரி நடந்து வராரு. அந்த பாட்டியை வேட்டையாட வெறித்தனமா ஓடி வராது. அவங்க ஒரு கதவு சத்தி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளிச்சம் அடிக்குது. திரும்பி பார்த்தா அந்த பையன் அடுத்தாங்க ஹீரோனிக்கு தகவல் வருது அந்த பாட்டி இறந்துட்டாங்க. இதை பார்த்து அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. வேகமா அந்த ரூம்குள்ள ஓடி வந்து பார்த்தா வீல் சேர்ல இருக்கிற அந்த தாத்தா இப்போ ஹீரோனியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஹீரோனிக்கு ரொம்ப
ரொம்ப வினோதமா இருக்கு. இப்ப அந்த பாட்டியோட பாடியை பார்த்தோன்னே அவங்க கதை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பாட்டியோட ஃப்ரெண்டும் அவ சாகிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னோமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் அந்த பாட்டி, எனக்கு தெரியும் நான் கூடிய சீக்கிரத்துல சாக போறேன், அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், நல்லா புரிஞ்சுக்கோ, டிபேக் உன்னோட பயத்தை பயன்படுத்திக்கோ, அது நம்ம ஃபேமிலியோட ரத்தத்தை ருசி பார்த்துச்சு, அவ்வளவு சீக்கிரத்தை நம்ம ஃபேமிலியை விட்டு போகாது. முதல்ல என்கிட்ட ஆரம்பிச்சது உன் அம்மா, அதுக்கடுத்து இப்போ உன்கிட்ட வந்தது. உன் அம்மா நிறைய பயந்தாங்க, அவங்களால அந்த லைஃப வாழ முடியல, அதனால இறந்துட்டாங்க. இப்ப அது உன்னதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்க, நீ அதை உன்னை அடைய விடாது. அது உன்கிட்ட முழுசா வந்துருச்சுன்னா நீ தனிமை ஆயிருவ, உன்னை மொத்தமா அதை எடுத்துக்கோ, அது கிட்ட இருந்து நீ விலகிப்போ, உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடு ஓடு, உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியும், என்ன ஆனாலும் உன்னை நீ அதுகிட்ட விட்டுறாத அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் படிச்சு அவளும் கதறி அழுக ஆரம்பிப்பா. இப்ப அந்த புக்கை வச்சுட்டு இருக்கிற காமிக்கிறாங்க. அவர் அந்த புக்ல என்னதான் இருக்குன்னு சொல்லி படிக்கிறாரு. அந்த படிக்கும் போது அந்த டிபேக்ன்றது முதல்ல உருவம் இல்லாம சுத்திட்டு இருக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு விலங்கோட உருவத்தை எடுத்துக்கும், கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்களோட உடலையே அதை ஆக்கிரமிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை அவர் படிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணி ஆன் ஆகுது, காத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவர் என்னவா இருக்கும் சொல்லி முன்னாடி போய் பார்த்தா அங்க நிறைய காத்துல பேப்பர் பறந்துட்டே இருக்கும். இவருக்கு முன்னாடி ஒரு நாய் இருக்கும், அந்த நாயோட தலை திருப்பிட்டு இருக்கும். இவர் இந்த புக்ல படிச்ச விஷயங்கள் மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பயந்து போன அவரும் சத்தமா இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி கத்துவாரு. அது முதல்ல உருவம் அதுக்கு அடுத்து அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போகும். சோ இந்த புக்ல இருக்கிற விஷயம் உண்மைதான்றதை அவரும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோனியும் நடந்த எல்லா விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வீடியோல பேசிட்டே இருக்கும்போது இப்ப காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். இல்ல போகாதான் ஃப்ரெண்டு இரேனா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி போவோம். இப்ப அவங்க பெட்ரூம்ல இருக்க கண்ணாடியில அந்த பையனோட உருவம் இருக்கும். இதை பார்த்தா பயந்து போன ஹீரோனும் உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனா இந்த போனை பிக் பண்ண அவங்க ஃப்ரெண்டும் கதவு தொடர்ந்து பார்த்தா இப்போ அவங்க ஒரு வினோதமான அந்த கிரியேச்சர் கத்தி எடுத்து அவளை குத்த முயற்சி பண்ணும். அவளும் அலறி அடிச்சு அந்த இடத்த விட்டு ஓட பாப்பா. அவளை குத்தி கொலை பண்றதுக்காக வேகமா வரும். ஹீரோனியும் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் இந்த வீட்டை கதவை தட்டுவா. ஆனா கதவெல்லாம் லாக்ல இருக்கும். எப்படி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா இந்த பையனை பாய் ஃப்ரெண்ட் அடிக்க வருவான். ஹீரோனு இரு இப்போ அவனோட உடம்புல அந்த ஆத்மா இல்ல, இப்ப அது எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டோட உடம்புல இருக்கும். அதுவே தன்னை தனியா அடிச்சு அவங்க ஃப்ரெண்டையே கொலை பண்ணிரும். இப்ப போலீஸ் வருவாங்க. ஹீரோனியும் நடந்த எல்லா விஷயம் சொல்லுவாங்க. இந்த பையனும் பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப ஹீரோனியும் அவ சாக காரணம் நான் தான், என்ன சாவ இறந்துட்டான்னு சொல்லி ரொம்ப கில்ட்டியா இருப்பா. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த இடத்த விட்டு நம்ம போனாலும் போது எங்க போனாலும் அது என்ன தேடிதான் வரும், அதுக்கு நான் தான் முக்கியம், நீ என் கூட இருந்தாலும் உனக்கும் ஆபத்தான்னு சொல்லி உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது இப்போ அந்த சைக்காலஜிஸ்ட் கால் பண்ணுவாரு. நீ சொன்ன மாதிரியே அந்த ஸ்பிரிச்சுவல் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், நீ நேரில் வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாரு. இப்ப அவரும் ஃபுட்பால் விளையாட எடுத்து கூட்டிட்டு போவாங்க. ஹீரோன் எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் சொல்றேன், உன்னோட பயம் எனக்கு புரியுது, நீ சொல்ற விஷயத்த நான் முழுசான்னு நம்பல, ஆனா உன்னோட விஷயங்கள் சில அது கேட்கும் போது எனக்கு அது உண்மைதான் தோணுது, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் அந்த புக்ல இருக்க எல்லா விஷயத்தையும் படிச்சுட்டேன், இந்த விஷயத்த என்னால தனியா பண்ண முடியாது, ஏன்னா இதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அங்க ஒருத்தரை காமிப்பாங்க. இவர் சர்ச்ல பிரீஸ்டா இருந்திருக்காரு. இவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா உன்னோட பிரச்சனை சரி செஞ்சிடலாம் போது ஹீரோனு இருங்க இவர் கிறிஸ்டின் ஆச்சே, இவர் எப்படி இதை சரி பண்ணுவாங்க போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து எல்லாத்திலும் பேய ஓட்டக்கூடிய சில விஷயங்கள் காமனா தான் இருக்கும், ஆனா அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் தான் மாறும். இப்போ இந்த புக்ல இருக்கிற விஷயத்த அவர் சொல்ல அதை நான் ஃபாலோ பண்ணி பண்ணுவேன், எப்படி இருந்தாலும் பேய கண்டிப்பா நம்ம ஓட்டிடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு உங்களோட ப்ரூஃப் தாங்க, உங்களுக்கு எல்லாம் 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சான்னு சொல்லி நான் செக் பண்ணணும், ஏன்னா இந்த சடங்கு செய்யும் போது உங்க உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே, இந்த சடங்கை நம்ம ஆரம்பிக்கலாம், இதுல பலிகளும் பிரச்சனைகளும் நிறையவே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த சடங்கு செய்யறதுக்காக நாளைக்கு நைட்டு வாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்போ அவங்களோட ஆட்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல சடங்கு செய்யறதுக்காக ஹீரோனை கூட்டிட்டு வருவாங்க. ஹீரோனோட வாயில ஒரு பேண்ட் வச்சிருவாங்க, நீ நாக்க கடிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நாங்க இதை போடுறோம், இந்த பிரார்த்தனை ஹெவியா இருக்கும், பேய்களோட பவர் அதிகமாவே காமிக்கும், இதனால உனக்கு வலி அதிகமா இருக்கும், பொறுத்தா இந்த பிரச்சனை ஒரேடியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ண அந்த பேப்பரை வச்சு இவங்க எல்லாருமே வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே சேர்ந்து வாசிக்க இப்ப அந்த இடத்துல பேயோட ஆக்ரோஷம் அதிகமாயிரும். அந்த இடத்துக்கு அந்த பையன் வருவான். ஹீரோனி கிட்ட வருவான். இதை பத்தி ஹீரோனே பயந்து போயிடுவாங்க. மந்திரம் வாசிக்க இதோட ஃபுல் பவரை காமிக்கும். இந்த பவர்னால அங்க இருக்க எல்லாமே தூக்கி வீசி கீழே விழுந்து போயிடுவாங்க. அப்படி இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் பறந்து போய் கீழே விழுந்து தலையில அடிப்பட்டனால மயங்கி போயிருவாரு. இப்படி எல்லாரையும் அது பந்தாடிட்டே இருக்கும். ஹீரோனி கிட்ட வரும். ஹீரோனையும் தாக்க முயற்சி பண்ணும். அதனால அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஹீரோனை தூக்கிட்டு இங்க வந்து போயிடலாம் சொல்லி முயற்சி பண்ணும் போது அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சிடும். கடைசியில அந்த பிரீஸ்ட் கிட்ட வந்து முறைச்சு பார்க்கும். இப்போ அது உடம்புல இருக்கிற ஆத்மா அந்த பிரீஸ்டோட உடம்புல போயிடுச்சு. ஹீரோனையும் அது கிட்ட தப்பிச்சா போதும்னு சொல்லி அந்த பேப்பரை அவனை எடுத்துட்டாங்க. அந்த வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல மூச்சு வாங்க நிற்பாங்க. இப்ப அது போயிடுச்சு, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தெரிஞ்சது இப்ப நம்மள கொலை பண்ண முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் போது இப்ப அந்த பிரீஸ்டுக்குள்ள இருந்த அந்த பேய் அப்படியே ஹீரோவை தர தண்ணி இழுத்துட்டு போய் அடிக்க ஆரம்பிக்கும். ஹீரோனையும் அதை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க.
இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் அதோட தலையை சுத்தி வச்சு அடிக்கும் போது அவர் உடம்புல இருந்த அந்த பேய் போயிடும். ஹீரோனையும் நம்ம தப்பிச்சுட்டோம், எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம இங்க இருந்து போயிடலாம் போது ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோனோட கையை பிடிச்சி அப்படியே முறுக்குவாரு. கை வலிக்குது என்ன விடணும் போது அவரோட கண்ணுக்குள்ள பார்த்து பேய் இருக்குன்னு புரிஞ்சு அவங்களும் தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடுவாங்க. அந்த பேயும் பின்னாடியே தப்பிட்டு வரும். அப்படி வரும்போது இப்போ அந்த டிரான்ஸ்லேட் பண்ணவர் கையில ஒரு பேப்பரை வச்சு வாசிக்க ஆரம்பிப்பாரு. ஹீரோனையும் வாசிக்க சொல்லுவாரு. இப்ப ஹீரோனையும் அவரும் சேர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவரோட பாய் ஃப்ரெண்ட் உடம்புல அந்த பேயால கிட்ட வர முடியாம பயந்து போய் ஓரமா நிற்கும். அவரோட உடம்பை விட்டு வெளியே போகாம கதறிட்டு இருக்கும். இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணிட்டே இருக்கும் போது அது அப்படியே அவரோட உடம்பை விட்டு பறந்து போயிடும். அவங்க பாய் ஃப்ரெண்ட் மேல இருந்து கீழே விழுந்துருவாங்க. விழுந்த நிமிஷம் அவரோட முதுகிலும் தலையிலும் பயங்கரமா அடிபட்டுரும். இப்ப அந்த பேய் போயிடுச்சு. பட் ஹீரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஹீரோ கிட்ட போவாரு, என்ன மன்னிச்சிடணும் போது கடைசி வரைக்கும் உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே உயிரை விட்டுருவாரு. இப்ப ஹீரோனையும் திரும்பவும் வாக்கிங்க்கு போறாங்க. இப்போ அவங்களுக்கு சில குழப்பங்கள் வருது. நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க பொறுமையா செக் பண்ணி பாக்குறாங்க. எதனால அந்த பேய் இந்த நேரத்துல நம்மள தேடி வந்து அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப தெரியும் ஹீரோனி பிரெக்னெண்டா இருப்பாங்க. இப்ப அவங்க பாட்டி சொன்ன விஷயத்தையும் யோசிப்பாங்க. அந்த பாட்டி இவ்வளவு நாளா வரதுட்டு இப்ப வர்றதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு பவர் கிடைச்சிருச்சு, அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்றத அவங்க பாட்டி வந்து ஹீரோனி பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்ப்பாங்க. இப்ப ஹீரோனி பிரெக்னெண்டா இருக்கனால பேபி செக் பண்ண போவாங்க. பார்த்தா அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கிறதே தெரிய வரும். அப்படியே ஷாக் ஆகி நிற்பாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அந்த படத்தோட அது பேயா இல்ல நார்மல் குழந்தையெல்லாம் காமிக்கல. இதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.